Good morning everyone. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு கவிதா மேம் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இது மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்தது. என்னதுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைனல் இயர் படிக்கும் போது நாங்கள் வந்து நான், ஹரிஹரன் அண்ட் சரவணா வந்து 3 பேருமே வந்து இந்த கேஎம்எஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்ட பார்த்து கிளாஸ் நான் எடுத்து முடிச்சிட்ட பார்த்து, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நானும் ஹரிஹரனும் வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் சேர்ந்து படிப்போம். வேறு யாரு கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்க மாட்டோம். சீனியர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி படிக்க மாட்டோம். ஈவன் சார்கிட்ட கூட நாங்கள் வந்து அவ்வளோவா பேச மாட்டோம். ஸோ அதனாலே எங்களால் வந்து இந்த 24ல் வந்து ஜாம் எக்ஸாம் எங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிட்ட பார்த்து அங்கே ரியலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னால் காலேஜை முடிச்சிட்ட பார்த்து நெக்ஸ்ட் நாங்கள் சாரை வந்து மீட் பண்ணோம். சார் மீட் பண்ணும்போது ஹீ மோட்டிவேட்டட் அண்ட் டெல் மீ யூ குட் கிளியர் திஸ் ஜாம் எக்ஸாம் இன் திஸ் இயர். அதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா வந்து என்னுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து அப்போ வந்து என்னால் வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தது. ஸோ இவர் சார் சொன்ன உடனே நான் வந்து எதுவுமே யோசிக்காமல் நெக்ஸ்ட் டேட்டே வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது நான் படிக்கும்போது என்னோடய அப்ரோச் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி வந்து கேஎம்எஸ் இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கணும், சீனியர்ஸ் கூட சேர்ந்து படிக்கணும், சார்கிட்டையும் வந்து நம்ம வந்து பேசணும். அது மாதிரி பேசி அதனால தான் வந்து இந்த எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடிஞ்சது நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கவிதா மேம் அண்டு சார் ஆல்சோ he motivated. I feel very slow in education. He motivated me a lot of. Thank you Suguma sir, and thank you for giving me these opportunities. Thank you. Maitreyi.